வெல்கம் பேக் கைஸ். ஓகே, பாலிட்டி கிளாஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃப்லைன்ல கிளாஸ் கொஞ்சம் அதிகமா போனதுனால உங்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் பண்றோம்ல, ஓகேங்களா? ஸோ ஓகே, பரவாயில்ல, இப்போ வந்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ட் 1 அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிருந்தோம், ஓகேங்களா? பார்ட் 1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா யூனியன் பிரதேசங்கள், அப்ப இந்தியாவோட ஒன்றியம் அப்படிங்கிற அளவுல பார்த்திருந்தோம், ஓகேங்களா? ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும் பார்த்திருந்தோம். கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்த்திருந்தோம், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்க போறது பார்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அதான் பார்க்க போறோம், ஓகேங்களா? ஆர்டிகல் அப்படிங்கிறது 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் இங்க பார்க்க போறோம், சரிங்களா? ஓகே, சிட்டிசன்ஷிப் இது பார்ட் 2ல இருக்கு. ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்கு, ஓகேங்களா? சோ நீங்க பார்க்க போறது தான் குடியுரிமை அப்படிங்கிற அந்த டாபிக்கை ஃபுல்லா பார்க்க போறோம், சரிங்களா? சோ டேரக்டா டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, இந்திய குடியுரிமை பொருள் மற்றும் முக்கியத்துவம். முதல்ல குடியுரிமைனா என்ன, ஓகேங்களா? முதல்ல குடியுரிமைனா என்ன, அது என்ன சொல்றாங்க, சரிங்களா? அதோட பொருள் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். சரி, இந்திய அரசு 2 வகையான மக்களை கொண்டுள்ளது. நார்மலா மக்கள் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா நம்மளதான் சொல்றாங்க, ஓகேங்களா? அதாவது இந்திய பரப்பளவுக்குள்ள, இந்திய எல்லைக்குள்ள வசிக்கக்கூடிய அந்த மக்களை தான் சொல்றாங்க, ஓகேங்களா? சோ அவங்க 2 வகையான மக்களா இருக்காங்க. அதாவது இந்திய எல்லைக்குள்ள இல்லக்கா இந்திய பரப்பளவுல வசிக்கக்கூடிய மக்கள், ஓகேங்களா? ஒருத்தவங்க குடிமக்கள் சிட்டிசன்ஸ், இன்னொருத்தவங்க ஏலியன்ஸ், அதாவது ஃபாரினர்ஸ் சொல்லக்கூடிய அயல் நாட்டவர்கள், அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், ஓகேங்களா? சோ குடிமக்கள்னா யாரு? அது நம்ம தான், ஓகேங்களா? இந்திய அரசின் முழுமையான உறுப்பினர்கள். இவர்கள் அனைத்து குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளையும் அனுபவிக்கிறார்கள். நார்மலா நம்ம தான் வந்து என்னன்னா இந்தியாவோட சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? குடிமக்கள் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள முழுமையான உறுப்பினர்கள், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்தியாவோட சிவில் மற்றும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும், அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? சோ அதே மாதிரி அயல் நாட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது கேட்டகரி பீப்புள்ஸும் இந்தியாவுக்குள்ள இருக்காங்க, சரிங்களா? அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், ஓகேங்களா? இவங்களை பாத்தீங்கன்னாக்கா குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள் வழங்கப்படுவதில்லை, ஓகேங்களா? சோ அதனால நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ் வழங்கப்படுற அந்த குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள் அவங்க வழங்குறது கிடையாது, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்ன சொல்றான், அரசியல் உரிமை அப்படின்னு சொல்லக்கூடியது ஓட்டிங் ரைட்ஸ், ஓகேங்களா? சோ அந்த ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் உண்டு, அதாவது இந்தியாவோட சிட்டிசன்ஸ் மட்டும்தான் உண்டு, ஃபாரினர்ஸ் கிடையாது, ஓகேங்களா? பட் இந்தியாக்குள்ள இருக்க முடியும், இந்தியாக்குள்ள என்ன பண்ண முடியும், நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ண முடியும். பட் ஆனா சில உரிமைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது, ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த அயல் நாட்டவர்கள், ஓகேங்களா, வெளிநாட்டை சேர்ந்தவங்களை 2 கேட்டகரியா பிரிக்கிறோம், ஓகேங்களா? சோ ஒண்ணு நட்பு அயல் நாட்டவர்னு ஒரு கேட்டகரி பிரிக்கிறோம். 2வது கேட்டகரி பகை அயல் நாட்டவர் அப்படின்னு பிரிக்கிறோம், சரியா? நட்பு அப்படின்னா என்னது, நம்ம நாட்டு கூட நட்பா இருக்கிறவங்க, சரியா? ஃபாரினரே 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு நட்பு அயல் நாட்டவர், அதாவது நம்ம நாடு கூட நட்பா இருக்கிறவங்க, ஓகேங்களா? 2வது ஒரு கேட்டகரி இருக்காங்க, இது பகை அயல் நாட்டவர். அதாவது எப்படின்னா இந்தியா கூட ஏதாவது ஒரு விஷயத்துல போரோ இல்லைனாக்கா ஏதாவது ஒரு முரண்பாடுலயே இருக்கிறோம், ஓகேங்களா? சோ நட்பு நாட்டவர்னா என்ன சொல்றான்னு பார்க்கலாமா? இந்தியாவுடன் சுமூகமான உறவு, அதான் நம்ம சொன்ன மாதிரி நட்பு, ஓகேங்களா? சோ நட்போட இருக்கிறவங்க இந்தியா கூட வந்து நட்பான ரீதியில என்ன பண்றாங்க, ஒரு உறவு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? சோ அந்த நாட்டை சேர்ந்த குடிமக்கள், ஓகேங்களா? 2வது பகை நாட்டவர், இந்தியாவுடன் போரில் ஈடுபட்டுள்ள நாட்டின் குடிமக்கள், இவர்களுக்கான குறைவான உரிமைகள் உண்டு. அதாவது இந்திய நாட்டு கூட ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க என்ன பண்ணும், அது முரண்பாடோ அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ணும், ஒரு போரை நீங்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து பகை அயல் நாட்டவர் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? சோ இவங்களுக்கு இந்த நட்பு அயல் நாட்டவர்களை விட என்ன பண்றாங்க, சில சலுகைகள் அப்படிங்கிறது குறைவாக தான் கிடைக்குது, ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா பிரிவு 22 இவர்களுக்கு கைது மற்றும் தடுப்பு காவலுக்கு எதிரான பாதுகாப்பு கிடையாது, ஓகேங்களா? சோ யாருக்கு அப்படின்னா பகை அயல் நாட்டவரை சேர்ந்தவருக்கு, ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய குடியுரிமைன்னு சொல்றாங்க. இந்திய குடியுரிமை அப்படின்னா இந்திய அரசு 2 வகையான மக்களை கொண்டிருக்கு, ஓகேங்களா? ஒண்ணு இந்திய மக்கள் நம்ம, அதாவது சிட்டிசன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இருக்கோம் இல்லையா, ஓகே நம்ம. 2வது அயல் நாட்டவங்களை சேர்ந்தவங்க இந்தியாவுக்குள்ள இருக்காங்க, ஓகேங்களா? அந்த அயல் நாட்டை சேர்ந்தவங்க யாரு, 2 டைப் ஆஃப் அயல் நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க. யாரு, ஒண்ணு நட்பு ரீதியான நம்ம கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க அயல் நாட்டை சேர்ந்தவங்க. 2வது நம்ம நாட்டு கூட ஏதாவது போர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நாட்டை சேர்ந்த பகை அயல் நாட்டவர், ஓகேங்களா? அடுத்து போலாமா? அடுத்து குடிமக்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் 2 விதமான குடிமக்கள் பார்த்தோம். ஒண்ணு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய நம்ம, 2வது அயல்நாட்டை சேர்ந்தவங்க, ஓகே. இதுல இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே, அதாவது நமக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான உரிமைகள் கூட இருக்கு, ஓகேங்களா? சோ என்னன்னு பார்க்கலாமா? சோ அதான் கொடுத்திருக்கோம், இந்திய அரசமைப்புக்கு சில உரிமைகளை இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே, இது வந்து ஃபாரினர்ஸ் கிடையாது, நமக்கு மட்டும்தான் உண்டு, சரிங்களா? என்னன்னு பார்க்கலாமா? பிரிவு 15, அதாவது ஆர்டிகல் 15ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 15, ஓகேங்களா? மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதற்கான உரிமை, இது நமக்கு மட்டும் தான் உண்டு, சரிங்களா? இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கலாம் நம்ம உள்ள பார்ப்போம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம டெப்தா பார்ப்போம், சரிங்களா? இங்க ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா பார்த்துட்டு போயிடலாம். பொது வேலைவாய்ப்புகளில் சமமான வாய்ப்பு பெறும் உரிமை, ஓகே. பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு, பொதுவானது என்றாலும் குடிமக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஓகேங்களா? நமக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து பிரிவு 19 பேச்சுரிமை, சங்கங்கள் அமைத்தல், நடமாடுதல் மற்றும் தொழில் செய்வதற்கான உரிமை. இதுல 19 சொல்லக்கூடிய உரிமைகள் அனைத்தும் உண்டு, ஓகேங்களா?
சோ அடுத்து பிரிவு 29, 30 கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள். ஓகேங்களா? தேர்தல் உரிமைகள் நாங்க சொன்ன மாதிரி இது வந்து அரசியல் உரிமைகள்ல வரும். ஓகேங்களா? மக்களவை மற்றும் மாநில தேர்தல்களில், சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிப்பார்கள். அதாவது எம்பி எலெக்ஷன்லயும், எம்எல்ஏ எலெக்ஷன்லயும் ஓகேங்களா? ஓட்டு போடுறதுக்கான உரிமை யாருக்கு உண்டு? நமக்கு மட்டும் தான் உண்டு. பதவி வகிக்கும் உரிமை. நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினராகும் தகுதி. நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் புக் பாக்குறப்ப பார்த்தோம். இந்திய குடிமகனா இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் என்ன அந்த பதவியோட தகுதியில என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும் அப்படிங்கிறது முதல் தகுதி. ஓகேங்களா? சோ அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. அடுத்து பொது பதவிகள். நார்மலா அது இல்லாம சில பதவிகள் சொல்றாங்க. என்னது? குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் போஸ்டா இருக்கலாம். இல்லனாக்கா துணை தலைவர், துணை குடியரசுத் தலைவரா இருக்கலாம். இல்லனாக்கா உச்சநீதிமன்ற துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆளுநர், மாநிலத்தை சேர்ந்த ஆளுநரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்டர்னி ஜெனரல். ஓகேங்களா? ஏஜின்னு சொல்லுவோம். தலைமை வழக்கறிஞர். ஓகேங்களா? அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா? போன்ற பதவிகளை வகிக்கும் தகுதி. இதெல்லாம் யாருக்கு உண்டு அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த குடிமக்களுக்கு மட்டும்தான் உண்டு. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது போலாமா? ஓகே. குடிமக்களின் கடமைகள். அதே மாதிரி நமக்கு எப்படி எல்லாம் வந்து குடிமக்களுக்கு வந்து சில வந்து உரிமைகள் இருக்கோ, அதே மாதிரி குடிமக்களுக்கு மட்டுமே சில கடமைகளும் வந்து உண்டு. ஓகேங்களா? என்னன்னு சொல்றாங்க பார்க்கலாமா? குடிமக்களின் கடமைகள். உரிமைகளுடன் சேர்த்து குடிமக்கள் சில கடமைகளையும் கொண்டுள்ளனர். உங்களுக்கு வந்து நான் இப்ப சொன்ன மாரி போன ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா? உங்களுக்கு உரிமைகள் மட்டும் இல்ல. உங்களுக்கு குடிமக்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்தியாவோட சிட்டிசன்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு சில கடமைகளும் இருக்கு. ஓகேங்களா? சோ என்ன கடமை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வரி செலுத்துறது உங்க கடமைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2வது தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்திற்கு மரியாதை அளித்தல். அதுவும் ஒரு இந்திய சிட்டிசனா உங்களோட கடமை. ஓகேங்களா? சோ 3வது ஒண்ணு நாட்டை பாதுகாத்தல் அப்படிங்கிறது குடிமக்களோட கடமை தான். ஓகேங்களா? சோ இங்க பார்க்கிற இந்த கடமைக்கும் அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா? அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடிப்படை கடமைக்கும் இங்க பார்க்கக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப்ல பார்க்கக்கூடிய குடிமக்களின் கடமைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? 2த்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. அடிப்படை கடமைகள் வேற, குடிமக்களின் கடமைகள் வேற. ஓகேங்களா? சோ எக்ஸாம்ல என்ன சொல்றோம்னா, அடிப்படை கடமைகள்ல வரி செலுத்துதல் அப்படிங்கிறது நம்மளோட கடமை கிடையாது. ஓகேங்களா? அடிப்படை கடமைகள்ல இது வராது. பட் ஆனா குடிமக்களோட கடமையா என்ன பண்றது? நமக்கு இங்க குடுத்திருக்காங்க. சரியா? இந்த 3ம் இம்பார்ட்டன்ட். ஓகே. அதே மாதிரி இந்த சிட்டிசன்ஷிப்னு சொல்லக்கூடியப்போ ஒரு நம்ம பார்த்தோம். முதல் ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டா இருக்கிறதுக்கு பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்திய குடிமகனா இருக்கணும்னு பார்த்தோம். எதுக்கு? குடியரசுத் தலைவரா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான தகுதியில ஒண்ணு என்னது? முதல் தகுதியே இந்தியாவோட என்ன பண்ணணும்? சிட்டிசனா இருக்கணும். ஓகேங்களா? இந்தியாவோட சிட்டிசனா இருக்கிறது தான் முதல் தகுதி. ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்கூல் புக் பார்க்கிறப்ப நான் சொன்னேன். சரிங்களா? சோ ஓகே. இங்க ஒரு டிஃபரன்ஸ் பார்க்கலாம். என்னன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வித்தியாசம் பார்க்கணும். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? பிறப்பால் குடிமகனாக இருப்பவர் மற்றும் குடியுரிமை பெற்றவர் இருவருமே தகுதியானவர். அதாவது இந்தியாவுல நீங்க பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்தியாவுல நீங்க பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க இந்தியாவிலேயே பிறந்து ஓகேங்களா? அதாவது இந்தியாவிலேயே பிறந்து, இந்தியாவிலேயே வளர்ந்து தான் நீங்க ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? சோ இயல்பு உரிமைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்க வெளிநாட்டவரை சேர்ந்தவரா இருக்கலாம். பட் நீங்க இயல்பு உரிமையின் மூலம் இந்தியாவோட குடியுரிமையை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கூட, நீங்க இந்தியாவோட பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? நீங்க இந்த எலக்ஷன்ல நிக்கலாம். புரியுதா? அப்போ இந்தியாவுல பிறந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. பட் நீங்க வெளிநாட்டுல பிறந்து ஒரு வெளிநாட்டவரா இருக்கலாம். நீங்க இந்தியாவோட குடியுரிமை, அதாவது இந்தியாவோட குடியுரிமையை பெறுவதன் மூலியமா என்ன பண்ணலாம்? நீங்க பிரசிடென்ட் எலக்ஷனுக்கு நிக்க முடியும். ஓகே. எங்க? இந்தியாவுல. சரிங்களா? இந்தியாவுல இப்ப 2 விதமான வாய்ப்புகள் இருக்கு நீங்க பிரசிடென்ட் ஆவறதுக்கு. ஒண்ணு பிறப்பால நீங்க குடிமகனா இருக்கலாம். அப்படி இல்லையா? இயல்புரிமை மூலம் நீங்க குடியுரிமை வாங்குறீங்க. அதாவது வெளிநாட்டவங்க சேர்ந்தவங்க குடியுரிமை வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இயல்புரிமைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பின்னாடி இத டெப்த்தா பார்ப்போம். அந்த இயல்புரிமை மூலமா நீங்க இந்தியாவோட குடியுரிமை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட, நீங்க குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறதுக்கான என்ன பண்ணணும்? உங்களுக்கு தகுதி அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? சோ அடுத்து அதே மாரி அமெரிக்காவுல என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்காவுல நீங்க அங்க பிறந்திருந்து குடிமகனா வாங்கியிருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? அங்க குடியரசுத் தலைவர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரியா? சோ இந்தியாவுல இங்க பிறந்திருந்தாலும் சரி, வெளிநாட்டுல பிறந்திருந்து வெளிநாட்டு குடிமகனா இருந்தாலும் சரி, நீங்க இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்ப வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்தியாவோட பிரசிடென்ட் போஸ்ட் எலக்ஷனுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு குவாலிஃபைட் பெர்சன் தான். ஓகேங்களா? பட் அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும், நீங்க அங்கேயே பிறந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தா மட்டும் தான், அந்த நாட்டோட குடியரசுத் தலைவர் பதவிக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க போட்டியிட முடியும். சரிங்களா? சோ இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது போலாமா? ஓகே. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அதாவது இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் அப்படி பார்க்கிறப்ப என்ன பாத்தீங்கன்னா அப்படின்னா, சிறப்பியல்புகள்ல பாத்தீங்கன்னா, இந்த ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து பார்த்திருந்தோம். ஓகேங்களா? இந்தியாவோட சிறப்பியல்புகள்ல இதுவும் ஒண்ணு. எது? ஒற்றை குடியுரிமைன்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பும் இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புல ஒண்ணு. ஓகேங்களா? சோ அதான் இங்க குடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி தத்துவத்தை
கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருந்தாலும், அதாவது என்ன சொல்றாங்க, மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த 2 அரசும் என்ன பண்ணும், சேர்ந்து ஒரே டயத்துல என்ன பண்ணணும்னா ரன் ஆகும். ஓகேங்களா? கொண்டிருந்தாலும் அது ஒற்றை குடியுரிமையை மட்டுமே வழங்குகிறது. அதாவது அரசு கூட்டாட்சி அரசு தான். ஓகேங்களா? ஏன்? மத்திய மற்றும் மாநில அரசுகள் 2மே தனித்தனியா செயல்படுது. ஓகேங்களா? சோ அதனால அது கூட்டாட்சி தத்துவத்துல செயல்படுது. ஆனா தனித்தனியான சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிடையாது. குடியுரிமைகள் கிடையாது. ஆனா இந்தியா ஃபுல்லாவே ஒரே ஒரு குடியுரிமை மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. இதுதான் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? இந்தியாவுல ஒரு நபர் இந்திய குடிமகன் மட்டுமே. அதுதான் நான் சொன்னேன். அதாவது இந்திய குடிமகன் மட்டும் தான். அதாவது ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். சரியா? அவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இந்தியர் என்ற ஒரே அடையாளத்தை கொண்டுள்ளார். அப்போ உங்களுக்கு மாநிலம் சார்ந்த ஒரு குடியுரிமை, அதாவது தமிழ்நாட்டுக்கான ஒரு குடியுரிமை ஒண்ணு, இந்தியாவுக்கான ஒரு குடியுரிமை ஒண்ணு, அது மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரே ஒரு குடியுரிமை மட்டும் தான். நீங்க இந்தியாவோட குடிமகன் மட்டும் தான். சரிங்களா? மாநிலத்த பொறுத்து, அதாவது எந்த மாரியான குடியுரிமைகளுமே உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுதான் ஒற்றை குடியுரிமை. அவர் ஒன்றியத்துக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்க வேண்டும். அதாவது எண்ட் ஆஃப் த டே சொல்லுவாங்க இல்லையா ஒரு படத்துல, என்னதான் அடிச்சுட்டாலும் புடிச்சுட்டாலும் இந்திய நாடுன்னு வரப்ப என்ன பண்றாங்க? ஒண்ணு கூடிருவோம்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதே மாரி தான். நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணணும்? விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நாட்ட தான் முதல் பிரெஃபரன்ஸ் குடுக்குறாங்க. சோ அதனால தான் என்ன பண்றாங்க? ஒற்றை குடியுரிமை இந்திய குடிமகன் மட்டும் தான் குடுக்குறாங்க. சரியா? அதே டயத்துல இந்தியா மாரியே இருக்கக்கூடிய இன்னும் சில நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, வேற மெத்தட ஃபாலோ பண்றாங்க. என்னது? இரட்டை குடியுரிமைய ஃபாலோ பண்றாங்க. சரியா? ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு ஆஸ்திரேலியா. இந்த 2 பேரும் என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா, இரட்டை குடியுரிமைய ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? ஏன்? ஒரு நபர் நாட்டின் குடிமகனாகவும், நம்ம இந்திய நாடு இருக்க மாரி ஓகேங்களா? அந்த நாட்டோட குடிமகனாகவும், அவர் வசிக்கும் குறிப்பிட்ட மாநிலத்தின் அப்படி இல்லன்னா மாகாணத்தின் ஓகேங்களா? மாகாணம்னு சொல்லுவாங்க. எங்க அமெரிக்கால ஓகேங்களா? மாகாணத்தோட குடிமகனாகவும் இருப்பார். ஓகேங்களா? சோ அப்போ 2 விதமான குடியுரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எப்படி? நீங்க இருக்கக்கூடிய மாகாணத்தின் அடிப்படையில ஒரு குடியுரிமையும், நீங்க வசிக்கக்கூடிய அந்த நாட்டின் அடிப்படையில என்ன பண்ணும்? உங்களுக்கு அந்த நாட்டோட குடியுரிமை அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? சோ அப்போ உங்களுக்கு 2 விதமான குடியுரிமையை இங்க அனுபவிக்க முடியும். ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும், கூட்டாட்சி அப்படிங்கிறது இருந்தா கூட, உங்களுக்கு ஒரே ஒரு குடியுரிமை மட்டும் தான் கிடைக்கும். சரியா? ஓகே. இரட்டை குடியுரிமை முறையில் இங்க சொல்றாங்க. இரட்டை குடியுரிமையில என்ன பிரச்சனை இருக்கு? நம்ம ஏன் வந்து ஒற்றை குடியுரிமையை சூஸ் பண்ணோம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இரட்டை குடியுரிமை. இரட்டை குடியுரிமை முறையில் ஒரு மாநிலம் தனது சொந்த மாநில குடிமக்களுக்கு மட்டும் சில சலுகைகளை வழங்கும். ஓகேங்களா? என்ன சலுகை அப்படின்னா, வாக்களிப்பதற்கான உரிமை, வேலை வாய்ப்பு இத மாரியான சில சலுகைகள் என்ன பண்ணலாம்னா குடுக்கலாம். யாரு? அந்த சொந்த மாநிலம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த இரட்டை குடியுரிமையில நாட்டுக்கான ஒரு குடியுரிமையும் உண்டு. அந்த மாநிலத்துக்கான குடியுரிமையும் உண்டு. ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு வேலை வாய்ப்புல அந்த அந்த மாகாணங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எங்கள் மாகாணத்தைச் சேர்ந்த சில அந்த குடிமக்கள் மட்டும் என்ன பண்ண முடியும்? இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? அவங்க சில சலுகைகள குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது பாகுபாட்டை உருவாக்கலாம். இது சில நேரத்துல என்ன பண்ணலாம்னா, பாகுபாட்டை உருவாக்கலாம். ஆனால் இந்தியாவில் இது போன்ற பாகுபாடுகள் தவிர்க்கப்படுகின்றன. சோ எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து என்னது? இந்தியன் அதாவது இந்திய குடிமகன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துல என்ன பண்ணுவோம்? நமக்குள்ள அந்த பாகுபாடு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ எதுக்காக அந்த இரட்டை குடியுரிமை நம்ம வாங்கல. ஓகேங்களா? சோ வாங்குனா அதுல என்ன பிரச்சனை இருக்கு? சில நல்லதும் கூட இருக்கு. அத என்ன சொல்றாங்கன்னா, சில சிறப்பு சலுகைகள வழங்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு பாகுபாட கொண்டு போய் விட்டுறலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான பாகுபாட தவிர்க்கிறதுக்காக தான் இந்தியாவுல ஒற்றை குடியுரிமைய நம்ம சூஸ் பண்ணதுக்கு காரணம்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது போலாமா? ஓகே. அந்த ஒற்றை குடியுரிமை நம்ம போன ஸ்லைட்ல பார்த்த மாரி தான். ஒற்றை குடியுரிமை மற்றும் பாகுபாடற்ற நிலைமை. ஓகேங்களா? இந்தியாவில் அனைத்து குடிமக்களும் அவர்கள் பிறந்த அல்லது வசிக்கும் மாநிலத்தை பொருட்படுத்தாமல் நாடு முழுவதும் சமமான அரசியல் மற்றும் குடிமை உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். ஓகேங்களா? சோ வந்து நீங்க எந்த மாநிலத்த சேர்ந்தவங்கலாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஓட்டுரிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. அரசியல் மற்றும் குடிமை உரிமைகள்னு சொல்றாங்க. இதுல எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இருந்தாலும் இதுல சில விதிவிலக்குகள் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 371 அந்த அந்த ரீஜியன்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சோ அங்க பார்க்கிறப்ப நம்ம அந்த டாபிக் பார்க்கலாம். இதுல சில அ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த மாநிலம் சார்ந்து சில கட்டுப்பாடுகள் வந்து விதித்துக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது வசிப்பிட அடிப்படையிலான சில அந்த நம்ம சொன்னோம் இல்லையா? சில விதிவிலக்குகள். அந்த விதிவிலக்குகள் தான் கீழ குடுத்திருக்கோம். ஓகேங்களா? நாடாளுமன்றம் பிரிவு 16ன் கீழ் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் உள்ள வேலைவாய்ப்புகளுக்கு வசிப்பிடத்தை ஒரு தகுதியாக நிர்ணயிக்க முடியும். அப்போ சில கவர்ன்மென்ட் போஸ்ட்க்கு என்ன பண்ணலாம் அப்டின்னாக்கா, அவங்க வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்டின்னா, நீங்க அந்த பகுதிய சேர்ந்தவங்களா இருக்கணும்னு என்ன பண்ணலாம்? சில கட்டுப்பாடுகள விதிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இது பொது வேலைவாய்ப்பு சட்டம் 1957ல் இயற்றப்பட்டது அப்படி ஓகேங்களா? 1957ல. தற்போது நான் சொன்ன மாரி தான். பிரிவு 371 டி அதாவது 371 டி யின் கீழ் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு மட்டுமே இத்தகைய சிறப்பு ஏற்பாடுகள் உள்ளன. அதாவது அங்க இருக்கக்கூடிய சில ஜாப்ஸ்க்கு ஓகேங்களா? கவர்ன்மென்ட் ஜாப்ஸ்க்கு அங்க இருக்கிறவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்ளை பண்ணி என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். 2வது மாநிலங்களின் சிறப்பு சலுகைகள். ஆர்டிகிள் 15
பிரிவு 15 அதாவது ஆர்டிகல் 15 என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது. ஆனால் வசிப்பிட அடிப்படையில் இல்லை. இங்க பாத்துக்கோங்க. மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடத்தின் அடிப்படையில் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, இதுல வசிப்பிடம் நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அதன் அடிப்படையில என்ன பண்ணலாம்? பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லலன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது நம்ம பிரிவு 15 பார்க்கிறப்போ கொஞ்சம் டெப்த்தா பார்ப்போம். சரியா? எனவே ஒரு மாநில அரசு தனது குடியிருப்பாளர்களுக்கு கல்வி கட்டண சலுகை போன்ற சிறப்பு நன்மைகளை அளிக்க முடியும். என்ன சொல்லலாம்? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தமிழ்நாட்டு கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணலாம்? சில சலுகைகளை விதிக்க முடியும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் வந்து வசிப்பிட அடிப்படையில நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அதன் அடிப்படையில என்ன பண்ணலாம்? சில சலுகைகளை குடுக்க முடியும்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இது அந்தந்த மாகாணங்கள் இல்லன்னா அந்தந்த மாநிலங்கள் அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணலாம்? சில சிறப்பு சலுகைகளை குடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது போலாமா? ஓகே. அடுத்து பழங்குடியினர் பாதுகாப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சிறப்பு சலுகைகள். அதாவது அந்தந்த மாநிலங்கள், அந்தந்த மக்களுக்கு என்ன பண்ணலாம்? சில சிறப்பு சலுகைகள குடுக்கலாம். அதுதான் பாக்குறோம். ஓகேங்களா? சோ அதுல பழங்குடியினர் பாதுகாப்பு. பழங்குடியினர் தனித்துவமான கலாச்சாரம், மொழி மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வெளிநபர்கள் பழங்குடியினர் பகுதிகளில் நுழைவதற்கும், அங்கு குடியேறுவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். அதாவது பழங்குடியினர் என்ன பண்ணுவாங்க? காடுகள்ல வசிக்கக்கூடிய மக்கள். ஓகேங்களா? அதாவது காடு சார்ந்த இடங்கள்ல வசிக்கக்கூடியவங்க. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு அவங்களோட கலாச்சாரம் அப்படிங்கிறதும், மொழி அப்படிங்கிறத பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம போய் அங்க ஒரு நான் வீடு கட்டிட்டு என்ன பண்றேன், நான் போய் அந்த பழங்குடியின பகுதியில நான் ஒரு பெரிய மாடி கட்டிட்டு அங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது. அத மாரி போக முடியாது. அங்க அவங்களோட அந்த கலாச்சாரம், மொழிய பாதுகாப்பதற்காக அதுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள நம்ம நுழையறதுக்கும், அங்க குடியேறதுக்கு என்ன பண்ணலாம்? சில கட்டுப்பாடுகள கவர்ன்மென்ட் அப்படிங்கிறத விதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஜம்மு மற்றும் காஷ்மீர். இதுதான் பார்த்தோம் 2019 நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ ஒரு டைம் இங்கேயும் பார்த்துட்டு போயிடலாம். ஜம்மு மற்றும் காஷ்மீர். ஓகேங்களா? 2019ஆம் ஆண்டு முன்பு வரை ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டத்திற்கு சில தனி அதிகாரங்கள் இருந்தன. ஓகேங்களா? 2019 வரைக்கும். ஓகேங்களா? அதாவது அவங்க சட்டமன்றத்துக்கு சில தனி அதிகாரங்கள் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா? என்ன அப்படின்னா பிரிவு 35A-வின் கீழ் அந்த மாநிலத்தின் நிரந்தர குடியிருப்பாளர்களை வரையறுக்க மாநில அரசுக்கு அதிகாரம் அளித்தது. அதாவது அங்கேயே வசிக்கக்கூடிய அதாவது நிரந்தரமா அங்கேயே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணலாம்? இவங்கெல்லாம் இங்க இருக்காங்க. இங்கெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்தே இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம்? அவங்கள என்ன பண்ண முடியும்? அவங்கள டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து சிறப்பு உரிமைகள். அதாவது அவங்களுக்கு மட்டுமே சில சிறப்பு உரிமைகளை கொடுக்க முடியும். நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு மட்டுமே அரசு வேலை, அசையா சொத்து வாங்குதல் மற்றும் கல்வி உதவித்தொகை போன்ற உரிமைகள் வழங்கப்பட்டன. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்க ஜம்மு காஷ்மீர்ல போயிட்டு ஒரு ஒரு இடத்த வாங்குறதோ, அப்படின்னா அங்க போய் ஒரு பிசினஸ் பண்றதோ அப்படின்னா முடியாது. சரிங்களா? சோ அங்க இருக்கிற அந்த நிரந்தர குடியிருப்பாளர்கள் மட்டும் தான் சில சிறப்பு சலுகைகள் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இத ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா ஒற்றை குடியுரிமை அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்தியா ஃபுல்லா ஒற்றை குடியுரிமை அப்படின்னு இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள உங்களுக்கு பாகுபாடு காட்டக்கூடாது. ஓகேங்களா? பாகுபாடு அப்படிங்கிறது கூடாது. ஓகேங்களா? பாகுபாடு அப்படிங்கிறது கூடாது. ஏன்? நீங்க எல்லாருமே இந்திய குடிமகன் அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில நீங்க இருக்கணுமே தவிர, மாகாணம் சார்ந்து நீங்க பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்? இப்படி மாகாணம் சார்ந்து பிரிஞ்சாக்கா, மாகாணம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், கலவரங்கள் வரலாம் அப்படின்ற மாரி என்ன பண்றாங்க, அத யோசிச்சு ஒற்றை குடியுரிமை குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ பாகுபாடு காட்டக்கூடாது தான். ஆனா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த மாநில அரசுகள் என்ன பண்ணலாம்னா, அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஓகேங்களா? சில சலுகைகள குடுக்கலாம். ஓகேங்களா? அப்படியாப்பட்ட சலுகைகள் தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர்ல சில சலுகைகள் இருக்கு. பழங்குடியினர் பகுதியில சில சலுகைகள் இருக்கு. அவங்கள தவிர்த்து வேற யாரும் என்ன பண்ண முடியாது? போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? என்னதான் ஒற்றை குடியுரிமை இருந்தாலும் சில சலுகைகள் இருக்கு. அதுல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஜம்மு காஷ்மீர்ல அந்த மாரி இருந்துச்சு. ஒரு சிறப்பு சலுகை அப்படிங்கிறது இருந்துச்சு. யாருக்கு? அங்கேயே இருக்கக்கூடிய நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு சில சலுகைகள் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா? சோ அதான் இங்க பார்த்தோம். அவங்களுக்கு இந்த அரசு வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், அங்க சொத்துக்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல கல்வி உதவித்தொகை வாங்குறது எல்லாமே அவங்களுக்கு மட்டுமே என்னது? அவங்க நிரந்தர குடியிருப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா? ஜம்மு காஷ்மீர்ல. அவங்களுக்கு மட்டுமே தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. சரியா? சோ அதான் இங்க பார்த்திருக்கோம். அடுத்து. ஓகே. இதுதான் பார்த்தோம். 2019க்கு அப்புறம் இந்த நிலைமை அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஓகேங்களா? ஏன்? ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கிய பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது. எஸ் 370 அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டாங்க? ரத்து செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் இது. ஜம்மு மற்றும் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019. எந்த சட்டம் மூலம்? 2019. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இப்போ இந்த 2மே யூனியன் பிரதேசமா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது 2ஆ பிரிச்சு, ஒண்ணு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான என்னது யூனியன் பிரதேசங்களா பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதன் மூலம் பழைய சிறப்பு உரிமைகள் மற்றும் தனித்துவமான வசிப்பிட விதிகள் நீக்கப்பட்டன. அப்போ முன்னாடி பேஜ்ல பார்த்தோம் இல்லையா? அந்த சிறப்பு சலுகைகள். அதெல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது. இந்தியாவோட மத்த மாநிலங்களுக்கு எது பொருந்துமோ,
அது எல்லாமே இப்ப என்ன பண்ணும், ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தும். ஓகேங்களா? இப்ப யார் வேணாலும் அங்க போய் வசிக்கலாம். யார் வேணாலும் போய் என்ன பண்ணலாங்க, ஒரு பிசினஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த சலுகைகளை வந்து நீக்கிடுச்சு. இது அந்த ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019. சரிங்களா? ஓகே. முடிவுரை. இந்தியாவின் ஒற்றை குடியுரிமை முறை கனடா நாட்டை, இதுதான் இம்பார்ட்டன்டான டேட்டா இதெல்லாம். இல்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட்ல போய் இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? நோக்கம் இந்தியர்களிடையே சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் வளர்ப்பது. இது இந்த ஒற்றை குடியுரிமைக்கோட காரணமே இந்திய குடிமக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில நம்ம எல்லாம் குமிஞ்சிடணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அந்த சகோதரத்துவம் அப்படிங்கிற எண்ணமும் ஒற்றுமையும் என்ன பண்ணும், நமக்கு இருக்கணும். நம்ம எல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் என்ன பண்ணும், அதுதான் மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? வகுப்புவாத கலவரங்கள் மற்றும் சாதி பூசல்கள் போன்ற சவால்கள் இருந்தாலும் ஒருங்கிணைந்த இந்திய தேசத்தை உருவாக்க இந்த ஒற்றை குடியுரிமை முறை அடிப்படையாக உள்ளது. அதான் வகுப்புவாத கலவரங்கள்லாம் இருக்கா? ஆமா இருக்குதான். சாதி சண்டைகள் இருக்கா? அதுவும் இருக்குதான். பட் இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த அந்த ஒற்றை எண்ணத்துல நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்னா சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒற்றை குடியுரிமை என்ன பண்றாங்க, அடிப்படையா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? சோ இதெல்லாம் குடியுரிமை பற்றின பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல நம்ம சொல்லல. பட் ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்கள் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது போலாமா? ஓகே. அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சிட்டிசன்ஷிப்னா என்ன பேசிக்கா. ஓகேங்களா? சோ சிட்டிசன்ஷிப்னா என்ன, இந்தியால இருக்கிறவங்களுக்கு என்ன சிலமான உரிமைகள் பார்த்தோம். அதே மாதிரி வெளிநாட்டை சேர்ந்தவங்களுக்கு சில உரிமைகள் அப்படிங்கிறது பார்த்தோம். சரிங்களா? இதுல மாகாண அரசுகள் சார்ந்து சில விதிவிலக்குகளும் பார்த்தோம். ஓகேங்களா? சோ இப்பதான் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நம்ம சொன்ன மாதிரி அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள், அதாவது கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட சில ப்ரொவிஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுல இதுல எந்த பகுதியில மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா பார்ட் 2ன்னு சொல்லக்கூடிய பகுதி 2ல என்ன பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இத இந்த குடியுரிமை அப்படின்னு. ஓகே. குடியுரிமை சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் என்ன, சட்டப்பிரிவுகள் என்ன, ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியா. இதெல்லாம் அப்படியே கொஸ்டினா கேட்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா? அடுத்து தன்மை. இந்த விதிகள் நிரந்தரமானவை அல்ல. ஓகேங்களா? நிரந்தரமானவைகள் அல்ல அப்படின்னாக்கா இது முழுமை பெற்றவைகள் அல்ல. அதாவது முழுமையா இது வந்து என்ன பண்ணுது, முழுமையானவை அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? முழுமையானவை அர்த்தம். ஓகேங்களா? முழுமையானவை அல்ல. ஓகேங்களா? அதாவது ஒரு ஃபுல் டெஃபினேஷன் அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகேங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இது ஜனவரி 26, 1950 அன்று யார் இந்திய குடிமக்கள் என்பதை மட்டுமே இவை அடையாளம் காட்டுகின்றன. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 5ல இருந்து 11 இந்த சிட்டிசன்ஷிப் எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, இந்திய குடியரசு ஆனப்போ யார் யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ், ஓகேங்களா, இந்திய குடிமக்கள் யாரு அப்படிங்கிற அந்த அடையாளத்தை மட்டும் தான் காட்டுதே தவிர மத்த எந்த விதமான டீடைல்ஸுமே அதுல கொடுக்கல. அதனாலதான் சொல்றாங்க இது வந்து நிரந்தரமானது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி முழுமையானதும் அல்ல. ஃபுல் டெபினேஷன்ஸ்லாம் இல்ல. நம்ம சுதந்திரம் சரி குடியரசு ஆயிட்டோம். குடியரசு ஆறப்ப யார் எல்லாம் இந்திய குடிமக்கள். ஓகேங்களா? குடியரசுன்னு ஆயிட்டா நம்ம குடிமக்கள் யார் யாரு அதை மட்டும் தான் காட்டியிருக்கு. ஓகேங்களா? இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அதை மட்டும் தான் காட்டியிருக்கு. ஓகேங்களா? சோ இதுல நாடாளுமன்றத்துக்கு சில அதிகாரங்களையும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த அதிகாரத்தின் அடிப்படையில தான் குடியுரிமை சட்டம் 1955 அப்படிங்கிறது இயற்றிருப்பாங்க. அப்போ நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது 1950ல நம்ம குடியரசு ஆனோம் இல்லையா, அப்போ யார் யார் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு மட்டும் தான் சொன்னுச்சு. ஓகேங்களா? சோ குடியுரிமை சம்பந்தப்பட்ட சில சட்டங்களை இயற்றத்துக்கு நம்ம அரசியலமைப்பு அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில 5 வருஷம் கழிச்சு குடியுரிமை சட்டம் 1955 அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா இயற்றுனாங்க. ஓகேங்களா? சோ இதன் மூலியமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, குடியுரிமை பெறுதல் ஃபர்ஸ்ட், 2வது குடியுரிமை இழத்தல். நீங்க இன்கேஸ் குடியுரிமையை நீங்க என்ன பண்ண முடியும், உங்களோட குடியுரிமையை நீங்க இழக்க முடியும். ஓகேங்களா? சோ அந்த 2த்த பத்தியும் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ நல்லா தெரிஞ்சுக்கணும். 1950ல இந்திய அரசியலமைப்பு என்ன சொன்னுச்சுன்னா, நம்ம குடியரசு ஆனப்போ யாரு இந்திய குடிமக்கள் அதை மட்டும் தான் சொன்னுச்சு. வேற எதுவுமே சொல்லல. சரியா? பட் அதுக்கான அதிகாரத்தை யாருக்கு கொடுத்துச்சு அப்படின்னா, நீங்க குடியுரிமையை வாங்குறது அப்படின்னா இழக்கிறது இது சம்பந்தமான சட்டங்களையோ எனக்கு அதிகாரங்களையோ ஏற்றத்துக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? அதன் அடிப்படையில தான் ஒரு சட்டம் இயற்றுனாங்க. குடியுரிமை சட்டம் 1955. இதுதான் என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு நபர் எப்படி குடியுரிமை பெறுறது, ஓகேங்களா, மற்றும் குடியுரிமையை இழத்தல். ஒரு நபர் எப்படி குடியுரிமையை வாங்க முடியும், அப்படின்னா அவரோட குடியுரிமை எப்படி இழப்பாருன்னு 2த்தையுமே சொல்லக்கூடியது எதுன்னா குடியுரிமை சட்டம் 1955. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? சோ நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். குடியுரிமை சட்டம் 1955. ஓகேங்களா? சோ நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த குடியுரிமை சட்டம் 1955 பார்க்கலாம். ஓகேங்களா? சோ போயிடலாம் அடுத்து. ஓகே. 1950ல குடியுரிமை பெற்ற 4 பிரிவினர். ஓகேங்களா? சோ 4 விதமான மக்கள். ஓகேங்களா? 4 டைப் ஆஃப் பீப்பிள்ஸ் என்ன பண்றாங்கன்னா 1950ல குடியுரிமை பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்க பார்க்கலாமா? அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது, அதாவது 1950 ஜனவரி 26. ஓகேங்களா? இந்த டைம்ல 4 பிரிவினர் குடிமக்களாக மாறினர். அதாவது இந்தியாக்குள்ள இருந்த அப்போ 4 டைப் ஆஃப் பீப்பிள்ஸ் என்ன பண்றாங்க,
குடிமக்களா மாறி இருக்காங்க. அதை பத்தி சொல்லக்கூடியது என்னது அடுத்து வரக்கூடிய 4 ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது? இந்தியாவில் வசிப்பவர்கள். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே 1950ல இருந்த மக்கள். ஓகேங்களா? நம்ம வந்து குடியரசு ஆயிட்டோம். அப்ப இருந்தப்போ யார் யாரெல்லாம் இந்திய குடிமக்கள் அப்படிங்கறத எப்படி இருக்காங்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் யார சொல்றாங்கன்னா இந்தியாவிலேயே வசிக்கக்கூடியவர்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவிலேயே வசிக்கக்கூடியவர்கள். அப்படியே ஆர்டிகல் கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க? மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? டொமிசில் ஆஃப் இந்தியா, டொமிசில் இன் இந்தியா. ஓகேங்களா? ஒருவர் இந்தியாவில் வசிப்பிடத்தை கொண்டு ஏதேனும் ஒரு நிபந்தனையை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதாவது இந்தியாவிலே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வசிச்சுட்டு இருக்கணும். இந்தியாவுல நீங்க இருக்கணும். ஓகேங்களா? அது இல்லாம கீழ இருக்கிற ஏதாவது உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும்? இதையும் நீங்க வச்சிருக்கணும். இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். நீங்க இந்தியாவுல இப்ப வசிச்சுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? பட் ஆனா இதே டயத்துல நீங்க இன்னொன்னு வச்சுக்கணும். என்னது? ஒண்ணு நீங்க இந்தியாவுல பிறந்திருக்கணும். அப்படி இல்லையா அவரது பெற்றோரில் ஒருவர் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். உங்க அப்பா அம்மா இல்ல யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிருக்கணும்? இந்தியாவுல பிறந்திருக்கணும். ஓகேங்களா? 3வது ஒண்ணு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன் குறைந்தது 5 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போ இந்த 3 விதமான கேட்டகரியில நீங்க ஏதாவது ஒரு கேட்டகரியில வந்திருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்தியாக்குள்ள நீங்க வசிச்சுட்டு இருக்கணும். அது காமன். ஓகேங்களா? 1. 2வது நீங்களே இந்தியாவுல பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்ல உங்க அப்பா அம்மாவுல 2 பேர் பிறந்திருக்கலாம். அப்படி இல்லையா யாராவது ஒரு ஆள்னாவது இந்தியாவுக்குள்ள பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்ல நான் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து என்ன பண்றேன்? இப்ப இந்தியாக்குள்ள இருக்கேன் அப்படின்னா குறைஞ்சது நீங்க 1950க்கு முன்னாடி ஓகேங்களா? நம்ம குடியரசு ஆகுறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நீங்க இந்தியாவுல இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்தியாவுல நீங்க வசிக்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில நான் என்ன பண்றேன் உங்கள எங்க இந்திய நாட்டுல குடியுரிமையா உங்களுக்கு நான் குடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது பாகிஸ்தான்ல இருந்து இடம்பெயர்ந்தவர்கள். ஓகேங்களா? ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 6 அப்படிங்கிறது என்ன சொல்றது அப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்களை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாக்குள்ள வந்தவங்க. ஓகேங்களா? சோ பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் கீழ்கண்ட நிபந்தனைகளால் குடிமகன் ஆகலாம். அப்போ அவங்களுக்கு சில நிபந்தனைகள் சொல்றாங்க. என்ன? அவர் அல்லது அவர் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி ஒருங்கிணைந்த இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். அப்போ நீங்க யார் குடியுரிமை வாங்க போறாங்களோ அவங்க, அப்படி இல்லைன்னா குடியுரிமை வாங்க போறவங்களோட அப்பா, அப்படி இல்லைன்னா குடியுரிமை வாங்க போறவங்களோட தாத்தா பாட்டி. ஓகேங்களா? அவங்க யாராவது ஒருங்கிணைந்த இந்தியா, அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒண்ணா இருந்துச்சு இல்லையா? அப்ப இந்தியாவுல பிறந்திருக்கணும். ஓகேங்களா? இந்தியா ஒருங்கிணைந்த இந்தியானா இந்தியா பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவுல என்ன பண்ணிருக்கணும்? பிறந்திருக்கணும். அப்படி இல்லையா ஜூலை 19 1948க்கு முன் வந்திருந்தால் வந்த தேதியிலிருந்து இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். நீங்க ஜூலை 19 1948க்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ள வந்திருந்தீங்கன்னா அப்ப இருந்து என்ன பண்ணும்? இந்தியாவுக்குள்ள வசிச்சுட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து நீங்க ஜூலை 19 1948க்கு அப்புறம் வந்திருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் முன் 6 மாதங்கள் இந்தியாவில் வசித்து அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஓகேங்களா? சோ நீங்க வந்து பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்? உங்க தாத்தா பாட்டி இல்ல உங்க அப்பா அம்மா இல்ல நீங்களே இந்தியாவுல பிறந்திருக்கணும். இங்க ஒருங்கிணைந்த இந்தியாவுல அதாவது இப்ப இருக்கிற பாகிஸ்தான்ல என்ன பண்ணலாம்? நீங்க பிறந்திருக்கலாம். அப்படி இல்லையா ஜூலை 19 1948க்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா அங்க அன்ன டேட்ல இருந்து நீங்க இந்தியாக்குள்ள வச்சுட்டு இருக்கணும். எப்போ அந்த 1950 காலகட்டங்கள்ல. ஓகேங்களா? சோ அடுத்து ஜூலை 19 1948க்கு அப்புறம் வந்திருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் என்ன பண்ணணும்? இந்தியாவுல நீங்க என்ன பண்ணணும்னா வசிச்சுட்டு இருக்கணும். ஓகேங்களா? வசிக்கிறது அதிகாரிகளால பதிவு செய்யப்படணும். ஓகேங்களா? சோ இது பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்களுக்கான குடியுரிமை பத்தினது. அடுத்து பாகிஸ்தானுக்கு சென்று மீண்டும் திரும்பியவர்கள். ஓகேங்களா? இப்போ ஆர்டிகல் 7 பாக்குறோம். எங்க இந்தியாவுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? பாகிஸ்தானுக்கு போயிட்டீங்க. ஓகேங்களா? திரும்ப பாகிஸ்தான் போனதுக்கு அப்புறம் சரி இல்ல எனக்கு பிடிக்கல. நான் என்ன பண்றேன்? திரும்பவும் இந்தியாவுக்கு வந்துறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ இந்தியாவுல இருந்து பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான்ல இருந்து திரும்ப இந்தியா வரவங்கள பத்தி சொல்றது தான் ஆர்டிகல் 7. ஓகேங்களா? ஆர்டிகல் 6 அப்படிங்கிறது டைரக்ட்டா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வரவங்கள பத்தி மட்டும் தான் சொல்லுது. ஓகேங்களா? அப்ப ஆர்டிகல் 7 அப்படிங்கிறது இந்தியாவுல இருந்து பாகிஸ்தான் போயிட்டீங்க. பட் பாகிஸ்தான்ல இருந்து திரும்ப இந்தியா வரீங்க இல்லையா? சோ அத பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 7 அப்படிங்கிறது. ஓகேவா? என்ன இங்க சொல்றாங்க? மார்ச் 1 1947க்கு பிறகு பாகிஸ்தானுக்கு சென்று அதாவது மார்ச் 1ஆம் தேதி 1947க்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு போயிட்டீங்க. ஓகேங்களா? பாகிஸ்தான் போயிட்டு அங்கேயே என்ன பண்றீங்கன்னா நீங்க குடியேறிட்டீங்க. பட் ஆனா திரும்ப ரிட்டர்ன் என்ன பண்றீங்கன்னா இந்தியாவில் நிரந்தர குடியேற திரும்பியவர்கள். நான் என்ன பண்றேன்? இந்தியாவுக்கே திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? இவர்களை குடிமகனாக பதிவு செய்வதற்கு முன் 6 மாதங்கள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். அப்போ நீங்க இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்றீங்க அப்படின்னாக்கா 6 மாசங்கள் அப்படின்னு என்ன பண்ணணும்? நீங்க இந்தியாவுல முன்கூட்டியே வசிச்சுட்டு இருக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போய் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வர்றவங்களுக்கு மட்டும் தான் அது அப்ளிகபிள். ஓகேங்களா? சோ நீங்க நார்மலாவே பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வர்றீங்க அப்படின்னா அங்க இருந்து இங்க வர்றீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிகல் 6ல சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்? அந்த எலிஜிபிள் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? சோ இந்தியாவில தான் இருந்திருக்கீங்க. பட் பாகிஸ்தான் போயிட்டு என்ன பண்றீங்க? இல்ல நான் பாகிஸ்தான்ல இல்ல திரும்ப நான் என்ன பண்றேன்? இந்தியாவுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா மட்டும் தான் இந்த எலிஜிபிள் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ அடுத்து ஆர்டிகல் 8.
ஆர்டிகல் 8 என்ன சொல்லுதுன்னா, வெளிநாட்டில் வாழும் இந்திய வம்சாவளியினர், ஓகேங்களா, இந்தியாவை சேர்ந்த வம்சாவளியினர் எங்க, அதாவது அவங்களோட பூர்வீகம் அப்படிங்கிறது இந்தியாவுல இருக்கும். பட் ஆனா இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்காங்க, ஓகேங்களா, அவங்கள பத்தி சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 8. இந்தியாவில் பிறந்து வெளிநாட்டில் வாழும் நபர்கள், இதுதான் நம்ம சொன்னது. இந்தியாவுல நீங்க பிறந்திருப்பீங்க, பட் ஆனா என்ன பண்ணீங்க, இப்போ வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஓகேங்களா. வெளிநாட்டில் வாழும் நபர்கள் அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் குடிமகனாக பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம். இதெல்லாம் 1950 காலகட்டங்கள்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. இந்தியா குடியரசு ஆகிறப்போ நீங்க ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருக்கீங்க, ஓகேங்களா. அங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்தியாவில தான் உங்க பூர்வீகம் இருக்கு, பட் ஆனா நீங்க வெளிநாட்டுல வந்து இருக்கீங்க, ஓகேங்களா. பட் அது வரைக்கும் இந்தியாவில குடியுரிமை ஒண்ணும் அப்படிங்கலாம் இல்ல. புதுசா இந்தியாவில குடியுரிமை ஒண்ணு வருது, ஓகேங்களா. சோ நீங்களும் இந்தியாவோட குடியுரிமை இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அங்க இருக்கிற தூதரகங்களை போய், ஓகே நான் வந்து என்ன பண்றேன், இந்தியாவில தான் இருந்தேன், இந்தியாவில தான் பிறந்தோம், இந்த மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபாரின்ல இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நீங்க இந்தியாவோட குடியுரிமையை வாங்கிக்கலாம், ஓகேங்களா. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு கிடையாது. 1950க்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வருது. அந்த நடைமுறைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், அதை நீங்க வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஆர்டிகல் 8 என்ன சொல்லுது அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளியினர் என்ன பண்ணலாம், இந்திய குடியுரிமை வாங்குறத பத்தி சொல்லக்கூடியது, ஓகேங்களா. சோ அடுத்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 9, ஆர்டிகல் 9, 10, 11, ஓகேங்களா. சோ இதெல்லாம் ஆர்டிகல் அப்படியே மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. மத்தபடி இன்டெரக்டா இருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா. சோ ஆர்டிகல் 9 அப்படிங்கிறது, ஒருவர் தானாக முன் வந்து வேறு நாட்டின் குடியுரிமையை பெற்றால் அவரது இந்திய குடியுரிமை என்பது ரத்து செய்யப்படும். நீங்க இன்கேஸ் அதுல இதெல்லாம் 1950 காலகட்டங்கள், ஓகேங்களா. சோ நீங்க ஆர்டிகல் 9 படி இந்தியாவுல ஒற்றை குடியுரிமை இருக்கு, ஓகேங்களா. ஒரு ஆளுக்கு ஒரு குடியுரிமை அப்படிங்கிறதா இந்தியாவோட ரூல்ஸ், ஓகேங்களா. இன்கேஸ் நீங்க இப்ப வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு வேலைக்காக போயிட்டீங்க, அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்க, அந்த நாட்டோட குடியுரிமை நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களோட இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து சொல்லிதான் அதை கட் பண்ணணும்லாம் இல்ல, நீங்க வேற நாட்டு குடியுரிமையை வாங்கிட்டீங்கன்னாவே உங்களோட இந்திய குடியுரிமை என்ன பண்ணும், தானாவே ரத்து செய்யப்படும், ஓகேங்களா. சோ அடுத்து ஆர்டிகல் 10, நாடாளுமன்றம் இயற்றும் சட்டங்களுக்கு உட்பட்டு ஒவ்வொரு குடிமகனின் குடியுரிமையும் தொடரும். அப்போ நாடாளுமன்றத்தோட சட்டம், அவங்க இயற்றக்கூடிய சட்டங்கள் தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா உங்களோட குடியுரிமை தொடர்றது அப்படிங்கிறது இருக்கு, ஓகேங்களா. ஆர்டிகல் 10 அப்படிங்கிறது உங்களோட குடியுரிமை தொடர்றது சம்பந்தப்பட்டு அந்த சட்டங்களை இயற்றத்துக்கு அதிகாரம் யார் கொடுக்குறாங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு கொடுக்குறாங்க, சரியா. அடுத்த ஆர்டிகல் 11, குடியுரிமை பெறுதல், நீக்கம் செய்தல் மற்றும் அது தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் ஒழுங்குபடுத்த நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அதாவது குடியுரிமையை பெறுதல், அதாவது குடியுரிமை வாங்குறது அப்படின்னா குடியுரிமையை நீக்கம் செய்யறது, ஓகேங்களா. சோ அது எல்லா சம்பந்தப்பட்ட அதிகாரமே யாருக்கு இருக்கு அப்படின்னாக்கா நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. சோ ஒட்டுமொத்த அதிகாரமே நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு, ஓகேவா. அடுத்தது போலாமா. ஓகே, இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் சம்பந்தப்பட்டது, அதாவது கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்டது, ஓகேங்களா. அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் 5ல இருந்து 11 வரைக்கும் பார்த்தோம், ஓகேங்களா. சோ நம்ம பார்த்தோம் இது சம்பந்தமான அதிகாரங்கள் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. சோ அதன் அடிப்படையில இந்த சட்டத்தை சரியான ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்து, ஓகேங்களா, 1950ல கொண்டு வந்தப்ப நம்ம பார்த்தோம் அது வந்து ஒரு முழுமையானதா இல்ல. இந்தியாவுக்குள்ள இருக்கிற அந்த குடிமக்கள் யார் குடிமக்கள் மட்டும் தான் சொன்னுச்சு. பட் அதுக்கான ஃபுல் வழிமுறைகள்லாம் அது சொல்லல, ஓகேங்களா. சோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்கன்னா 1955ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் தான் குடியுரிமை சட்டம் 1955, ஓகேங்களா. ஓகேங்களா. இந்த சட்டம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் இது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு ஜனவரி 26, 1950, ஓகேங்களா, நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் ஆகியவற்றை முறைப்படுத்துகிறது, ஓகேங்களா. சோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ப்ரொவிஷன்ஸ்ல சரியான வழிமுறைகள் அப்படின்னு இல்ல, ஓகேங்களா. அப்போ குடியுரிமை சட்டம் 1955 என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு சரியான வழிமுறைகளை என்ன பண்ணுது சொல்லுது. எதுக்கு, ஒண்ணு குடியுரிமை வாங்குறதுக்கான வழிமுறைகளை சொல்லுது, ஓகேங்களா. 2வது குடியுரிமையை இழத்தல் தொடர்பான அந்த முறைகள் என்ன பண்றாங்க கொஞ்சம் டீடைலா சொல்றாங்க, ஓகேங்களா. முக்கிய மாற்றம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது, ஓகேங்களா. முதலில் இந்திய சட்டம் காமன்வெல்த் குடியுரிமையை வழங்கியது. ஆனால் 2003ஆம் ஆண்டு திருத்தச் சட்டத்தின் மூலம் அது நீக்கப்பட்டது. அப்போ காமன்வெல்த் குடியுரிமையை நம்ம எப்ப நீக்கணும் அப்படின்னா 2003, இது இம்பார்ட்டன்டான ஏரியா, ஓகேங்களா. சோ காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னா அதாவது இந்தியாவை சேர்ந்த சில நாடுகளுக்கு சில சிறப்பு சலுகைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தோம், ஓகேங்களா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ இந்தியாவை சேர்ந்த பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ்காரங்களோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சில நாடுகள் அவங்க என்ன பண்ணலாம், இந்தியாவுக்கு வரலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சில சிறப்பு சலுகைகள் அவங்க கொடுத்துட்டு இருந்தோம், ஓகேங்களா. எப்போனா இந்த காமன்வெல்த் குடியுரிமைக்குள்ள நம்ம இருந்தப்போ, ஓகேங்களா. சோ நம்ம குடியரசு ஆனதுக்கு அப்புறம், ஓகேங்களா, 2003ல என்ன பண்றோம், அந்த காமன்வெல்த் குடியுரிமை அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், டெலிட் பண்ணிட்டோம். இப்போ இந்த காமன்வெல்த் குடியுரிமை அப்படிங்கிறது கிடையாது, ஓகேங்களா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நான் வேணா சின்ன கதை சொல்றேன் பாருங்க. காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னா ஒரு ஃபேமிலி, ஓகேங்களா, ஒரு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன குடும்பங்கள் சொல்லலாம், ஓகேங்களா. ஒரு பெரிய கூட்டு குடும்பம் இருக்கு. அந்த கூட்டு குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபேமிலிஸ், ஓகேங்களா. சோ இவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள இவங்களும், இவங்க வீட்டுக்குள்ள அவங்களும் வந்து போறதுக்கு, ஓகேங்களா, வந்து போறதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, ஓகேங்களா. நீங்க அவங்க வீட்டுக்கு போலாம், சாப்பிடலாம், வரலாம். அவங்க உங்க வீட்டுக்கு வரலாம், சாப்பிடலாம், போலாம். என்ன பண்ணலாம், நீங்க அவங்க வீட்டுக்குள்ள தானா ஈஸியா போயிட்டு போயிட்டு வெளில வரலாம், ஓகேங்களா. சோ இதுதான் காமன்வெல்த் குடியுரிமை அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனா நம்மளோட குடியுரிமை வந்ததுக்கு அப்புறம்
நீங்க என்னதான் ஃபேமிலியாவே இருந்தாலும் அவங்கள கேட்காம அவங்க வீட்டுக்கு நீங்க போக முடியாது. ஓகேங்களா? அவங்க கேட்காம அவங்க வீட்டுக்குள்ள போக முடியாது. அவங்க கிட்ட கேட்காம அவங்க வீட்டு பொருள நீங்க என்ன பண்ண முடியாது? எடுத்துட்டு வர முடியாது. சோ இதுதான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? காமன்வெல்த் குடியுரிமைனா சிம்பிளா இதான். அவங்க வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டு போறதுக்குலாம் என்ன பண்ணும், கொஞ்சம் ஈஸியான புரோவிஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்மலாம் காமன்வெல்த் பக்கத்து பக்கத்து நாடுகள் அப்படிங்கிற மாரி காமன்வெல்த் குடியுரிமை நம்மலாம் இருக்கோம். சோ நமக்குள்ள இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வேணாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். பட் ஆனா நம்ம வந்து ஒரு குடியரசு நாடா மாறுனதுக்கு அப்புறம் ஓகே 2003ல என்ன பண்றோம்? நமக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு இத வந்து என்ன பண்றோம்? டெலீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ காமன்வெல்த் குடியுரிமை கிடையாது. ஓகேங்களா? ஓகே. நம்ம பார்த்தோம் 1955 இந்த சட்டம் அப்படிங்கிறது குடியுரிமை பெறுறதுக்கான வழிகள் சொல்லுச்சு. ஓகேங்களா? அதுல 5 விதமான வழிகள சொல்றாங்க. எதுக்கு? குடியுரிமைய வாங்குறதுக்கு 5 விதமான வழிமுறைகள சொல்றாங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இத எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேங்களா? எந்த மாரியான வழிகள்லாம் வந்து என்ன பண்ணலாம்? நீங்க வந்து குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? கேட்கலாம். ஓகேங்களா? குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் 5 வழிகளில் இந்திய குடியுரிமையை பெற முடியும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 5 வழிகளும் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் பிறப்பால் இதெல்லாம் நம்ம டெப்த்தா உள்ள பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிறப்பால் நீங்க இந்திய குடிமகனா என்ன பண்ண முடியும்? மாற முடியும். 2வது வம்சாவளியால் என்ன பண்ண முடியும்? அதாவது உங்க தாத்தா பாட்டிக்கு பிறந்திருந்தாங்க அப்படின்னாக்கா, நீங்க அதன் மூலியமா இந்திய குடிமகனா மாற முடியும். இல்ல பதிவின் மூலியமா இப்போ நீங்க இந்தியாவோட குடிமகனா இல்ல. பட் ஆனா இந்தியாவோட குடிமகனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க தாத்தா பாட்டிக்கு ஏதோ பொறந்திருக்காங்க அப்படின்னா, அதன் பதிவு மூலியமா நீங்க இந்தியாவோட சிட்டிசனா மாறுறது. ஓகேங்களா? இயல்பு உரிமை. நீங்க ஒரு வெளிநாட்டவங்கள சேர்ந்தவங்களா இருக்கீங்க. பட் நான் இந்தியாவோட குடியுரிமை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இயல்புரிமையின் மூலமும் குடியுரிமை வாங்கலாம். அடுத்து பிரதேசங்களை இணைத்தல் மூலம் ஓகேங்களா? ஒரு நாட்டை இந்திய நாடு இணைத்துக் கொள்வது மூலியமா அவங்களுக்கு தானாகவே இந்தியா என்ன பண்ணலாம்? அவங்களோட சிட்டிசன்ஷிப்ப குடுக்கலாம். ஓகேங்களா? சோ இத மாரியான சில விஷயங்கள் என்ன பண்றாங்க? தராங்க. ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல பிராண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பை பர்த் அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா? அடுத்து அசென்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து நேச்சுரலைசேஷன் ஓகேங்களா? அடுத்து டெசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சரி இது வந்து அக்விசிஷன் அதாவது பிரதேசங்களை இணைத்தல் அக்விசிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது டெசன்ட் அப்படின்னாக்கா வம்சாவளி மூலம். ஓகேங்களா? சோ இத பிராண்ட்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பிராண்ட்ன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? சோ போகலாமா? அடுத்து பிறப்பால் குடியுரிமை. இந்தியாவில் பிறந்த ஒருவர் கீழ்கண்ட காலகட்டங்களின் அடிப்படையில் குடியுரிமை பெறுகிறார். அப்போ நீங்க பிறப்பின் அடிப்படையில நீங்க குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? சோ அது எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்னாக்கா, ஜனவரி 26, 1950 முதல் ஜூலை 1, 1987 ஓகேங்களா? இந்த டைம் லைனுக்குள்ள இந்தியாவில் பிறந்திருந்தாலே போதும். பெற்றோரின் குடியுரிமை எதுவாக இருந்தாலும் அவர் இந்திய குடிமக்கள். இன்கேஸ் உங்க அப்பா, அம்மாவுக்கு ஃபாரின்ல சிட்டிசன்ஷிப் இருந்தா கூட, நீங்க ஜனவரி 26, 1950ல இருந்து 87 வரைக்கும் ஓகேங்களா? கிட்டத்தட்ட 37 வருஷத்துக்குள்ள நீங்க இந்தியாவுல பிறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க இந்தியாவுல குடிமகன் தான். ஓகேங்களா? அடுத்து ஜூலை 1, 1987ல இருந்து 2004 வரைக்கும் ஓகேங்களா? இதுவரைக்கும் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் 1 ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உங்க பேரண்ட்ல யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணும்? இந்தியாவோட குடிமகனா இருக்கணும். ஓகேங்களா? ஜூலை 1, 1987க்கு அப்புறம் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா. ஓகேங்களா? அடுத்து டிசம்பர் 3, 2004க்கு அப்புறம் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும். ஓகேங்களா? 1 அடுத்து அவரது பெற்றோர் இருவரும் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? 2வது என்ன சொல்றாங்கன்னா, 2 பேருமே இந்தியாவோட குடிமகனா இருக்கணும். அப்படி இல்லன்னா, ஒருவர் குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக குடியேறியவராக இருக்கக்கூடாது. அப்போ அப்படி இல்லன்னா பரவால்ல. 2 பேருமே குடிமகனா இல்லையா? பரவால்ல. பட் ஆனா உங்க அப்பா, அம்மால ஒரு ஆள் இந்திய குடிமகனா இருக்கணும். இன்னொருத்தவங்க ஒண்ணு அம்மாவா இருக்கலாம், இல்ல அப்பாவா இருக்காங்க. அப்ப அவங்க இந்தியாக்குள்ள சட்ட விரோதமா என்ன பண்ணிக்க கூடாது? குடியேறாதவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இதுல வந்து சில பேருக்கு விதிவிலக்கு குடுத்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, நீங்க இவங்கள்ல யாராவது ஒரு ஆள் இந்தியாக்குள்ள பிறந்திருக்கலாம். யாரு? நீங்க இன்கேஸ் ஃபாரின்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன பண்றீங்க? இந்தியாவுக்குள்ள வர்றீங்க. அப்போ உங்களுக்கு திடீர்னு என்ன பண்றாங்க? குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, அவங்க இந்திய குடிமகனா? அப்படி கிடையாது. அதுக்கு தான் சில விதிகள் குடுத்திருக்காங்க. வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் மற்றும் பகை நாடுகளின் குழந்தைகள் இந்தியாவில் பிறந்தால் அவர்களுக்கு பிறப்பால் குடியுரிமை கிடைக்காது. இப்ப இன்கேஸ் ஃபாரின்ல சேர்ந்த ஒருத்தவங்க ஏதோ ஒரு ஒர்க் சம்பந்தமா என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவுக்கு வர்றாங்க. வந்தவங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு, இந்தியாவுல குழந்தை பிறந்துருச்சு. அவங்களுக்கு வந்து குடியுரிமை குடுத்துருவோமா? பிறப்பால் குடியுரிமை. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல குடுத்திருக்கோம். இந்த வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்தியாவுல யார் வந்து பிறந்தாலும் குடியுரிமைன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு தான் சில எக்ஸெப்ஷன் குடுத்திருக்காங்க. வெளிநாட்டை சேர்ந்த தூதரக அதிகாரிகள் ஒரு ஒர்க் சம்பந்தமா வர்றாங்க. அவங்களுக்கு இங்க இருந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா, அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? நம்ம பிறப்பால குடியுரிமை குடுக்க மாட்டோம். அதே மாரி நமது பகை நாடுகளைச் சேர்ந்தவங்க யாராவது இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் பிறப்பால் குடியுரிமை அப்படிங்கிறது என்ன பண்றது? நம்ம குடுக்கறது இல்ல. ஓகேங்களா? அடுத்து பாத்தலாமா? வம்சாவளியால் குடியுரிமை. இந்தியாவுக்கு வெளியே வெளிநாட்டில் பிறந்தவர்கள் வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறும் முறை. அதாவது இந்தியாவுக்கு ஓகேங்களா? நீங்க எங்கேயோ வெளிநாடு போயிருக்கப்போ இல்ல வெளிநாட்டுல பிறந்துட்டீங்க. இல்லனாக்கா உங்க அப்பா, அம்மா வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ நீங்க என்ன பண்றீங்க? வெளிநாட்டுல பிறந்துட்டீங்க. ஓகேங்களா? சோ அவங்கள பத்தின சில குடியுரிமை தான். ஓகேங்களா?
ஜனவரி 26 1950, டிசம்பர் 10 1992 ஓகேங்களா? இந்த காலகட்டத்துல அவர் பிறந்த போது அவர் தந்தை இந்திய குடிமகனாக இருந்திருக்க வேண்டும். அப்போ வெளிநாட்டுல பிறந்துடுறீங்க, பட் ஆனா என்ன பண்ணும், உங்க தந்தை அப்படிங்கிறவங்க இந்தியாவோட குடிமகனா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து டிசம்பர் 10 1992, டிசம்பர் 3 2004 வரை இந்த டைம் லைன்ல அவர் பிறந்த போது பெற்றோரில் யாராவது ஒருவர் தந்தை அல்லது தாய் இந்திய குடிமகனாக இருந்திருக்க வேண்டும். அப்போ 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் இந்திய குடிமகன் என்ன பண்ணும், இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்த டிசம்பர் 3 2004க்கு பிறகு வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பிறப்பை 1 வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதாவது இப்போ நீ வெளிநாட்டுக்கு போய் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா, பிறந்த 1 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க போயிட்டு பதிவு செஞ்சிடணும். நாங்க வந்து இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அந்த இந்திய தூதரகத்துல என்ன பண்ணணும்னா நீங்க போய் பதிவு பண்ணிடணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஒரு குழந்தை அப்படிங்கிறது வெளிநாட்டுல பிறந்துச்சுன்னா, அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா, அவங்களோட பேரண்ட் யாராவது இந்திய குடிமகனா இருந்தாங்கன்னா எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்குறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் வம்சாவளியால் குடியுரிமை. ஓகேங்களா? பை டெசன்ட். அடுத்து பதிவின் மூலம் குடியுரிமை பை ரிஜிஸ்ட்ரேஷன். மத்திய அரசு சட்ட விரோதமாக குடியேறாத நபர்களுக்கு விண்ணப்பத்தின் அடிப்படையில் குடியுரிமை வழங்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்தியாவுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க, பட் ஆனா நீங்க சட்ட விரோதமா வரல. ஓகேங்களா? அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குறத பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய வம்சாவளியினர் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பின்பு விண்ணப்பிக்கலாம். அதாவது உங்க தாய் தந்தையர்கள் யாராவது இந்தியாவை சேர்ந்தவங்களா இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, பட் நீங்க இந்தியாவுக்குள்ள திரும்ப வந்து 7 வருஷம் வசிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்க இத ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமா என்ன பண்ணலாம், இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? 2வது திருமணம் மூலமா சொல்றாங்க. இந்திய குடிமகனை திருமணம் செய்து இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசிப்பார். யாராவது இந்திய குடிமகனை யாராவது கல்யாணம் பண்ணிட்டு 7 வருஷம் இந்தியாவிலே இருந்தாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்து குழந்தைகள். இந்திய குடிமக்களின் மைனர் குழந்தைகள். ஓகேங்களா? இந்திய குடிமக்களோட 18 வயசுக்கு கம்மியான குழந்தைகள். ஓகேங்களா? அடுத்து முழு வயது வந்தவர்கள். அவர்கள் பெற்றோர் இந்திய குடிமகனாக பதிவு செய்யப்பட்டிருந்தால், அதாவது 18 வயசுக்கு மேல உள்ளவங்க. ஓகேங்களா? 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தங்களை குடிமக்களா இந்திய குடிமக்களா பதிவு செய்யறது மூலியமா என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நம்ம பதிவின் மூலம் கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து முன்னாள் இந்திய குடிமக்கள். சுதந்திர இந்தியாவின் குடிமகனாக இருந்து விண்ணப்பிக்கும் முன் 12 மாதங்கள் இந்தியாவில் வசிப்பவர். ஓகேங்களா? சோ சுதந்திர இந்தியாவுல குடிமகனா இருந்து இப்போ நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா 1 வருஷம் என்ன பண்ணும், நீங்க இந்தியாவுக்குள்ள வசிச்சிருக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நீங்க வேற நாட்டுக்கு போயிருந்துக்கலாம், பட் திரும்ப இந்தியாவுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா 1 வருஷம் இந்தியாவுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அப்படிங்கிறது இந்தியாவில் நீங்க இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஓசிஐ அட்டை வைத்திருப்பவர்கள். இவங்களை பத்தி கொஞ்சம் டெப்தா பின்னாடி பார்ப்போம், பட் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 5 ஆண்டுகள் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட்டை வைத்திருந்து நீங்க அந்த அட்டை வாங்கி 5 வருஷம் ஆயிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள நீங்க 1 வருஷம் நீங்க வசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதன் அடிப்படையில் என்ன பண்ணலாம், குடியுரிமை அப்படிங்கிறது தர முடியும். ஓகேங்களா? அடுத்து இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெறுதல் பை நேச்சுரலைசேஷன். மத்திய அரசு ஒரு வெளிநாட்டவருக்கு, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிநாட்டவர் கிடையாது, அவங்க இந்தியாவில் ஏதோ ஒரு வகையில அவங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க. பட் இயல்புரிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் இதுக்கு முன்னாடி சம்மந்தமே இருக்காது. ஓகேங்களா? இவங்க ஒரு புதுசா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவங்க. ஓகேங்களா? சட்ட விரோதமாக குடியேறியவர் அல்லாதவர், சட்டவிரோதமான ஒரு நல்ல முறையில இந்தியாவுக்குள்ள வந்திருக்கணும். ஓகேங்களா? அவர் கோரும் பட்சத்தில் குடியுரிமை சான்றிதழை வழங்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் இந்தியாவுக்குள்ள வந்து சரியான முறையில் இந்தியாவுக்குள்ள வந்து எனக்கு நான் இந்தியாவோட சிட்டிசனா ஆகணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலாம், எனக்கு நீங்க இந்திய சிட்டிசன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரு கேட்கலாம். எதன் மூலமா, இயல்புரிமை மூலமா. ஓகேங்களா? இது ஏன் இயல்புரிமை கேட்கறாங்க அப்படின்னா, இந்தியாவின் இயல்பு கூட தன்னை வந்து இணைச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா? தன்னுடைய இந்தியாவோட இயல்பு கூட இயல்பாவே நாங்க நமக்கு இந்த குடியுரிமை வேணும்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, ஆசைப்படுறாங்க. அப்படிங்கிற அந்த பொருளை தான் இந்த இயல்புரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து இதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 1, பகை நாடு அல்லாதவர். நீங்க அப்படி வந்து இந்தியாவுக்குள்ள வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்தியாவுக்குள்ள என்ன பண்ணும், ஒரு பகை நாட்டை சேர்ந்த குடிமகனா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்தியர்களுக்கு இயல்புரிமை வழங்காத நாட்டின் குடிமகனாக அவர் இருக்கக்கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன், நீங்க ஏதாவது ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவங்களா இருக்கீங்க, அது எந்த கண்ட்ரி அப்படின்னா இந்தியர்களுக்கு அங்க போய் தங்கினா இயல்புரிமை மூலம் இந்தியர்களுக்கு குடியுரிமை தரமாட்டேன்னு அந்த நாடு சொல்லுது அப்படின்னா அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவுல அது மாதிரியான இயல்புரிமை கிடையாது. எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம் அப்படின்னா, பாகிஸ்தான்ல நீங்க இந்தியர்களுக்கு நார்மலா இயல்புரிமை மூலமா அவங்க குடியுரிமை தரமாட்டாங்க. ஓகேங்களா? அதனால தெரிஞ்சுக்கணும், பாகிஸ்தான்ல இந்தியர்களா இருக்கீங்க அப்படின்னா இயல்புரிமை மூலமா நீங்க அங்க போய் என்ன பண்ண முடியாது, குடியுரிமை வாங்க முடியாது. அவங்க நாட்டோட அரசியலமைப்பு அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுல இப்போ பாகிஸ்தான்காரங்க இந்தியர்களுக்கு அது மாதிரி தரமாட்டாங்க இல்லையா, அதே மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்தவர்களுக்கு இந்தியாவுல என்ன பண்றாங்க, இயல்புரிமை தரமாட்டாங்க. அதான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? குடியுரிமையை துரத்தல். இந்திய குடியுரிமை கிடைக்கும் பட்சத்தில் தனது முந்தைய நாட்டின் குடியுரிமையை கைவிட வேண்டும். அப்ப என்ன, 2வது பாயிண்ட் என்னன்னா,
உங்களுக்கு இந்திய நாட்டோட குடியுரிமை வேணும்னா உங்களோட பழைய குடியுரிமை என்ன பண்ணும், நீங்க கைவிட்டுறணும், அதை விட்டுறணும். நான் அதையும் வச்சுப்பேன், இதுவே எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா அப்படி தர மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அந்த குடியுரிமை நீங்க விட்டுறணும். ஏன்னா இந்தியாவோட குடியுரிமை அப்படிங்கிறது ஒற்றை குடியுரிமை. சரியா? அடுத்து தங்கும் காலம். விண்ணப்பிக்கும் தேதிக்கு முன்பாக குறைந்தது 12 மாதங்கள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும். நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னாக்கா, நீங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி 12 மாசம் என்ன பண்ணணும், இந்தியாவுல இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அரசு பணியில என்ன பண்ணணும், நீங்க வேலை பார்த்திருக்கணும். ஓகேங்களா? 12 மாசம் அப்படிங்கிறது இந்தியாக்குள்ள இருந்திருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு அரசு பணியில அப்படிங்கிறது நீங்க வேலை பார்த்திருக்கணும். சரியா? அப்படி இல்லைனாக்கா அடுத்து இந்த 12 மாதங்களுக்கு முன்பதாக 14 ஆண்டுகளில், அதாவது மொத்தமா 14 வருஷத்துல 11 வருஷம் கட்டாயமா நீங்க என்ன பண்ணணும், இந்தியாக்குள்ள இருந்திருக்கணும். அதாவது மொத்தமா ஒரு 14 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் 14 வருஷத்துல நீங்க 3 வருஷம் எங்கனாவது போய் ஃபாரின்ல எங்கனாவது போய் தங்கிட்டு வந்திருக்கலாம். பட் ஆனா 11 வருஷம் அப்படிங்கிறவங்க நீங்க இந்தியாக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 12 மாசம் இருக்கணும். ஓகேங்களா? அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 12 மாசம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 14 மாசத்துல லாஸ்ட் 11 வருஷம் சாரி 13 வருஷம் நான் இந்தியாக்குள்ள இருந்திருக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட் 13 வருஷம் நான் இந்தியாக்குள்ள இருந்திருக்கேன். பட் லாஸ்ட் 1 வருஷமா மட்டும் நான் போய் ஃபாரின்ல இருக்கேன். நீங்க அப்ளை பண்ண முடியுமா? அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா மொத்தமா நீங்க 11 வருஷம் இருந்தா போதும். அதாவது 14 வருஷத்துல நீங்க 11 வருஷமா இருந்தா போதும். பட் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா லாஸ்ட் 1 வருஷம் நீங்க கம்பல்சரியா இந்தியாக்குள்ள இருந்திருக்கணும். ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடில இருந்த அந்த வருஷத்துக்குள்ள நீங்க எப்பயாவது ஃபாரின் போயிட்டோ இல்ல இருந்துட்டு வந்திருக்கலாம். 1 வருஷம் போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஃபாரின்ல எங்கேயாவது இருந்துட்டு வந்திருக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் லாஸ்ட் 1 வருஷம் அப்படிங்கிறது நீங்க இந்தியாவுல தான் என்ன பண்ணிருக்கணும், இருந்திருக்கணும் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த 2 குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கணும். ஓகேவா? அடுத்து அண்ட் லாஸ்ட் ஒன், குடியுரிமை பெறுறதுல கடைசி ஒண்ணு. ஓகேங்களா? ஓகே. இந்திய குடியுரிமை சட்டம் 2019. இதான் நம்ம சொன்னது இல்லையா, மேல சொன்னோம் இல்லையா, அந்த குடியுரிமை வாங்குறதுல சில சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னோம். என்னது, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து வந்த இந்து, சீக்கிய, பௌத்த, சமண, பார்சி மற்றும் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 11 ஆண்டுகள் என்ற நிபந்தனை 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. அப்போ 2019ல இந்த குடியுரிமை சட்டம் 1955 என்ன பண்றோம் அப்படின்னா, 2019ல திருத்துறோம். என்ன திருத்துறோம்? நம்ம பார்த்தோம். 11 வருஷம், அதாவது லாஸ்ட் 14 வருஷத்துல 11 வருஷம் இந்தியாக்குள்ள இருக்கணும்னு பார்த்தோம். பட் ஆனா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த இந்த இடத்துல, அதாவது தனது சமூகம் சார்ந்த சில ஒடுக்குமுறைகளால அங்கிருந்து வெளியேறாங்க இல்லையா? அதாவது மதத்தின் காரணமான ஒடுக்குமுறை. யாரு? இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிஸை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவ சமூகம். இவங்கெல்லாம் இந்த மேல உள்ள இந்த 3 நாடு இருக்கு இல்லையா? இந்த 3 நாட்டுல அந்த மதத்தின் காரணமாக ஒடுக்கப்பட்டு அங்கிருந்து வெளில வராங்க இல்லையா? வெளில வந்தவங்களுக்கு 11 வருஷம் இந்தியாவுல இருக்கணும்னு அவசியம் இல்ல. வெறும் 5 வருஷம் இருந்தா போதும். ஓகேங்களா? இந்த 3 நாட்ட சேர்ந்தவங்க இந்தியாக்குள்ள வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? சிட்டிசன்ஷிப்ப ஈஸியா குடுத்துறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது வருஷத்த குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு சில சலுகைகள குடுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாரி இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள ஏதேனும் ஒரு மொழியில் போதிய அறிவு இருக்க வேண்டும். இப்போ 22 லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த 8வது அட்டவணையில இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேட்ஜ், ஓகேங்களா? பேசுற மாரியோ இல்ல எழுதுற மாரியோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சிறப்பு தளர்வு. அறிவியல், தத்துவம், கலை, இலக்கியம், உலக அமைதி மற்றும் மனித முன்னேற்றம் ஆகியவற்றில் சிறந்த பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு மேற்கண்ட நிபந்தனைகளை தளர்த்தி மத்திய அரசு குடியுரிமை வழங்கலாம். இப்போ இன்கேஸ் நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்டு ரொம்ப ஜீனியஸா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சில சிறப்பு சலுகைகளும் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், குடுக்க முடியும். ஓகேங்களா? இப்ப இவங்களுக்கு வந்து வருஷத்த கம்மி பண்ணிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணலாம், வருஷத்த கம்மி பண்ணலாம்னாக்கா நிபந்தனைகள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தளர்த்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா, நாடாளுமன்றத்துக்கு இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து, பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் ஏதேனும் ஒரு வெளிநாட்டு பகுதி இந்தியாவுடன் இணையும் போது அந்த பகுதியில் வாழும் மக்கள் யார் இந்திய குடிமக்கள் என்பதை மத்திய அரசு தீர்மானிக்கும். இதுவும் யாருக்கு இருக்குன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. அதாவது நாடாளுமன்றத்துல இருக்கு. ஓகேங்களா? சோ அங்க இருக்கிற மக்கள், நம்ம அந்த பகுதியை நம்ம இந்தியா கூட சேர்த்துக்கிறோம் அப்படின்னாக்கா, அங்க இருக்கிற மக்களுக்கு குடியுரிமை வழங்குறத பத்தி யார் டிசைட் பண்ணிக்கலாம்? நாடாளுமன்றம் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்லப் போனா 1962ல பாண்டிச்சேரி என்ன பண்றாங்கன்னா, இந்தியா கூட வந்து சேர்ந்துட்டாங்க. ஓகேங்களா? பாண்டிச்சேரி இந்தியா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்தியாவோட குடியுரிமை அப்படின்னு குடுத்தோம். எப்பன்னா 1962ல அந்த ஆர்டர் மூலியமா என்ன பண்ணோம், அவங்களுக்கு இந்தியாவோட குடியுரிமை அப்படின்னு குடுத்தோம். ஏன்னா பாண்டிச்சேரி அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு பகுதியா தான் இருந்துச்சு. பட் ஆனா இந்தியா கூட அவங்க இணையல. ஓகேங்களா? 1962ல தான் இந்தியா கூட வந்து அவங்க இணையறாங்க. இணைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றோம், நம்ம இந்தியாவோட குடியுரிமை அப்படிங்கிறது குடுக்குறோம். ஓகேங்களா? இதன் மூலம் அங்குள்ள மக்கள் இந்திய குடியுரிமைக்கு மாறினர். இந்திய குடிமக்களாக மாறினர். ஓகேங்களா? சோ இந்த டாபிக் இந்திய குடிமக்களாக மாறினர். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1955 குடியுரிமை சட்டத்துல 5 விதமான வழிகள் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அது பிராண்ட்ன்னு சொல்லக்கூடிய குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகளை பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எதன் மூலியமா இணையலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப இந்த வரைக்கும் கேட்டது இல்ல. பட் ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதோட பார்ட் 1 அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்ட் 2 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா, நம்ம குடியுரிமை இழத்தல் சம்பந்தமான ஒரு 3 விஷயங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பிஐஓ, ஓகேங்களா? அதே மாதிரி ஓசிஐ இவங்கள பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இவங்க எல்லாம் யாரு, இப்ப எது மாதிரியான சில சலுகைகள் இவங்களுக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா?
ஓகேங்களா? சோ இந்த டாபிக் வந்து பார்ட் 2 அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா என் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த கிளாஸ்ல நான் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் கைஸ். பை. நல்லா படிங்க.